இந்த மேடை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் அந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாடு? பார்ப்போம், இனிமேல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்களுக்கு முன்பு ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த விழாவில் பங்கேற்க செல்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு கட்சியை சார்ந்து ஒருவர் இருந்தால் அவர் உறவினராக இருந்தாலும் அவரோடு பேசக்கூடாது. இப்படி ஒரு மனப்போக்கு, ஒரு மாண்பு இருக்கிறது. என் அண்ணன் ஒரு கொள்கையை ஏற்று ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கலாம். என்னுடைய மாமா ஒரு கொள்கையை ஏற்று ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கலாம். என்னுடைய அன்பு சகோதரன் தனியரசு ஒரு கொள்கையை ஏற்று ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். நாங்கள் ஒரு கொள்கையை முன்வைத்து ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். அரசியல் நிலைப்பாடு, கொள்கை, கோட்பாடு வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரத்குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். தெய்வ திருமகனின் பேரன்கள், பெருந்தலைவர் காமராஜரின் வாரிசுகள், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் வாரிசுகள், பூலித்தேவன் என்ற பெரும்பாட்டனின் புலிப்பிள்ளைகள், வீரன் அழகமுத்துக்கோனின் பேரனும் பேத்திகளும் என்பதில் எவனுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது, மறுப்பு இருக்க இயலாது. நாங்கள் ஒற்றை மொழி, ஒற்றை இனம், ஒரே தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள்.